ஒரு நாள் காலையில் வந்து நீங்கள் ஆஃபீஸ் வரீங்க, நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கிற ஏஐ திடீர்னு வேலை செய்யலை. லாகின் பண்ண பார்க்குறீங்க, ஆக்சஸ் டினைட்னு வருது. ஏபிஐயை கூப்பிட்றீங்க, சர்வீஸ் நாட் அவைலபிள்னு வருது. இது ஏதோ விவேக் காமெடி மாதிரி இருக்குல்ல. உங்களுடைய கம்பெனியில் ஏஐ ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரே நைட்டில் ஸ்டாப் ஆகிடுச்சு. இது வந்து பார்த்தா நான் சொன்ன மாதிரி ஒரு சினிமா கதை மாதிரி இருக்குல்ல. இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 2026 இந்தியாவின் பல தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு நடந்த உண்மையான சம்பவம். நம்புவீங்களா? பார்க்கலாம். அமெரிக்க அரசின் ஒரு உத்தரவால் ஆந்த்ரோபிக் அப்படின்ற ஒரு ஏஐ கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மேம்பட்ட ஏஐ மாடல் ஆன ஃபேபிள் 5 மற்றும் மைத்தாஸ் 5ஐ இந்தியர்கள் பயன்படுத்த முடியாத நிலையை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இதனால் இந்தியன் ஐடி இண்டஸ்ட்ரியே வந்து அதிர்ச்சியில் இருக்குது. ஆனால் இந்த சம்பவம் ஒரு பெரிய கேள்வியை எழுப்பிட்டுள்ளது. நாளைக்கு ChatGPT, Claude, Gemini அப்படின்ற ஏஐ கலைக்கும் இந்தியாவிற்கு தடை செய்யப்பட்டால் என்ன ஆகும் அப்படின்ற ஒரு கேள்வி முன்னெடுத்து வைக்கப்பட்டுள்ளதுன்னு சொன்னால் பயங்கர ஷாக்கிங்காக இருக்குல்ல. டீட்டெயில்ஸை உள்ளே பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து இது புதிய சேனல் டெக் ஃபியூஷன். இதை வந்து வியூ பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி சுவாரஸ்யமான செய்திகள் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆல்ரெடி போன வருடம் ஒரே ஒரு வீடியோ போட்டு நிறுத்தப்பட்டு திருப்பி ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ வந்து கண்டினியூஸாக ஒவ்வொரு வாரமும் வீடியோஸ் வர ஆரம்பிக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான, ரொம்ப ஷாக்கிங், சர்ப்ரைசிங், வெரி வெரி ஃபேசினேட்டிங் வீடியோஸ்லாம் வர இருக்குது. மிஸ் பண்ணிடாதீங்கன்னு சொல்லி டெக் ஃபியூஷன் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். எந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும், எந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வந்து நிஜமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுக்கும் அப்படின்றத பார்த்து நான் செலக்ட் பண்ணி டாபிக்ஸை போடுறேன். ட்ரெண்டிங் உள்ள டாபிக்ஸாகவும் இருக்கிறது. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளவும். கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய எக்ஸ்பர்ட் கமெண்ட்ஸ் வரவேற்கப்படுகிறது. வீடியோக்குள்ளே போகலாம். உலக ஏஐ போட்டியில் வந்து தற்போது சில நிறுவனங்கள் தான் வந்து ஃபோர் ஃப்ரண்ட்டில் இருக்குதுன்னு சொல்லலாம். அதில் ரொம்ப முக்கியமான சில கம்பெனிஸ்னு பார்த்தா ஓப்பன் ஏஐ, ChatGPT கொண்டு வந்த ஓப்பன் ஏஐ மைக்ரோசாஃப்ட்லேருந்து வருகிறது. கூகுள், ஆந்த்ரோபிக் அப்படின்ற சில கம்பெனிஸ் வந்து சக்தி வாய்ந்த ஏஐ மாடல்ஸை உருவாக்கி இருக்கின்றன. அவற்றில் ஆந்த்ரோபிக் உருவாக்கிய ஃபேபிள் 5 மற்றும் மைத்தாஸ் 5 மாடல்ஸ் கோடிங், ரிசர்ச், சயின்டிஃபிக் அனாலிசிஸ் அண்ட் என்டர்பிரைஸ் ஆட்டோமேஷன் அப்படின்ற பல துறைகளில் மிக முக்கிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றன அப்படின்று சொன்னால் மிகையாகாது. பல இந்தியன் ஸ்டார்ட் அப்ஸ், SaaSன்னு சொல்லுவாங்க, சேல்ஸ் ஓரியன்ட் கம்பெனிஸ், சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ், ரிசர்ச் டீம்ஸ் எல்லாம் வந்து இந்த மாடல்ஸ் வந்து தங்களுடைய தயாரிப்புகளை கட்டி எழுப்பி வந்தன. ஸோ இதோட இணைஞ்சு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த கம்பெனிஸ்லாம் நிறைய இருக்குது. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க தேசிய பாதுகாப்பு தொடர்பான உத்தரவு வந்து ஒன்று வந்து, இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஆந்த்ரோபிக் கம்பெனிஸ் வந்து தனது மிகவும் மேம்பட்ட ஏஐ மாடல்ஸை வெளிநாட்டு குடிமக்கள் பயன்படுத்துவதை கட்டுப்படுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதில் இந்திய பயனாளர்களும் அடங்கினர். ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான டெவலப்பர்ஸ் அப்புறம் கம்பெனிஸ்லாம் வந்து தங்களுடைய முக்கியமான ஏஐ டூல்ஸை இழந்து விட்டனர். ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம். இது ஒரு சாஃப்ட்வேர் பிரச்சனை அப்படின்னு பார்க்குறத விட அதையும் தாண்டி ஒரு நாட்டில் உள்ள தொழில்நுட்ப சுதந்திரம் மற்றும் எச்சரிக்கை மணின்னு கூட, வார்னிங் பெல்னு கூட சொல்லலாம். அவ்வளவு தூரம் கிரிட்டிக்கலான சில விஷயங்கள் இந்த ஒரு செய்தியில் அடங்கி இருக்கிறது. ஏன் இது இந்தியாவுக்கு பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு இந்தியா வந்து பல ஐடி கம்பெனி, ஸ்டார்ட் அப்ஸ், சாஸ் பிளாட்ஃபார்ம்ஸ்,
ஃபாரின் ஏஐ மாடல்ஸ் மூலமாக பயங்கர ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்காங்க. நாம் பயன்படுத்துகிற ஏஐ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காலேயே வந்து உருவாக்கப்பட்டது. சர்வர்ஸ்லாம் அமெரிக்காவில் தான் இருக்குது, மாடல்ஸும் அவங்க கண்ட்ரோலில் இருக்குது, ப்ரைஸிங்கும் அவங்க கையில் இருக்குது, ஆக்சஸும் அவங்களுடைய விருப்பப்படி தான் நடக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்த இது வரைக்கும் நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையும் வரல. ஆனால் இந்த ஆந்த்ரோபிக் சம்பவம் இருக்குல்ல, ஒரு விஷயத்தை வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்குன்னா சொல்றதுல மிகையாது. ஏஐ என்பது இனி ஒரு சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்னு மட்டும் இல்லாமல் அது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அசட்டாகவும் இந்த விஷயம் மூலமாக மாறி இருக்கு. எப்படி வந்து ஆயில், எலக்ட்ரிசிட்டி, அப்புறம் வந்து வெப்சைட்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியமும், அதே மாதிரி ஏஐயும் ஒரு நாட்டுடைய எதிர்கால பொருளாதார ஆயுதமாக இப்போ மாறி இருக்கு. நாளைக்கு ஒரு அரசியல் பிரச்சனை வந்துருச்சுன்னா, ஒரு செக்யூரிட்டி ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னால் அப்படியே அந்த கம்பெனியுடைய பாலிசி வந்து மீறினோம்னா நம்மளுடைய ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் முழுதும் வந்து அஃபெக்ட் ஆகிடும். இதுதான் இப்போதைய இந்திய தொழில் துறையை மிகவும் கவலைப்பட வைத்திருக்கிறதுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? இந்த சம்பவத்துக்கு பிறகு ஜோஹோ, நம்ம நாட்டில் உள்ள அமெரிக்கன் கூகுள்னு சொல்லலாம் ஈக்குவலண்ட், நிறுவனத்தின் ஃபவுண்டரான ஸ்ரீதர் வெம்பு ஒரு கடுமையான கருத்தை வெளியிட்டார். அவர் என்ன சொல்றாருன்னா, குளோபலைசேஷன் இஸ் டெட். பயங்கர ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டேட்மெண்ட்டுங்க இது, பயங்கர தெரிக்க விடுற ஸ்டேட்மெண்ட் சொல்லலாம். அதாவது உலகம் முழுவதும் தொழில்நுட்பம் அனைவருக்கும் சமமாக கிடைக்கும் காலம் முடிந்து வருகிறது அப்படின்றத ஒரு செய்தி தான் இந்த கருத்தில் அடங்கி இருக்கிறது. இந்த ஸ்டேட்மெண்ட் அதுதான் சொல்லுது. ஒவ்வொரு நாடும் தனது தேசிய நலன்களை முன்னிலைப்படுத்தும் காலம் தொடங்கியுள்ளது. நம்முடைய செக்யூரிட்டி இதை ஸ்ட்ரென்தன் பண்றது தான் வந்து மிக முக்கியம்ன்ற மாதிரி ஒரு ஆங்கிள் எல்லா கண்ட்ரிஸும் வியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைய ஏஐ உலகில் யார் மாடல்ஸை உருவாக்குகிறார்களோ அவர்கள் தான் விதிகளை வைத்துகிறார்கள். ஸோ மஸ்க் சொன்ன மாதிரி பாலிசிஸ் எதுவும் கிளியரா இல்லை, அப்பவே சொல்லியிருந்தாரு. இப்போ அது கரெக்டாக நம்ம பார்க்குறோம். பல கண்ட்ரிஸை தன்னுடைய இஷ்டப்படி விளையாடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லைன்ற மாதிரி வருது. இந்த நிலைமையில இந்தியா வந்து வெறும் பெனிஃபிஷியரியா மட்டும் இருந்தால் வேலைக்கு ஆகுமா அப்படின்னா அது ஒரு டேஞ்சரஸான ட்ரெண்டாக இருக்கும் அப்படின்னு அவர் ஸ்ரீதர் வெம்பு வார்ன் பண்றாரு. அவரின் கருத்து தெளிவானது. இந்தியா தனது சொந்த ஏஐ மாடல்ஸை உருவாக்க வேண்டும். சொந்த டேட்டா சென்டர்ஸ் இருக்கணும், சொந்த சிப்ஸ் இருக்கணும், சொந்த ஏஐ ஈகோ சிஸ்டம் இருக்க வேண்டும். இல்லைன்னா ஃபியூச்சர்ல பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப அடிமைத்தனம் தான் உருவாகும் அப்படின்றதுல தெளிவா இருக்கு. இந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் வெரி டிரான்ஸ்பரண்ட் ஸ்டேட்மெண்ட் நானும் சொல்லுவேன். இந்த சம்பவம் இந்தியாவுக்கு ஒரு பெரிய பாடமாக இருக்கலாம். முதல்ல ஓப்பன் சோர்ஸ் ஏஐ மாடல்ஸ் வந்து அதில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா இந்த ஓப்பன் சோர்ஸ் மாடல்ஸ் யாருடைய தனிப்பட்ட கட்டுப்பாட்டிலும் இருக்காது. செகண்ட் பாயிண்ட், இந்தியாவில் வந்து பெரிய அளவிலான ஏஐ டேட்டா சென்டர்ஸை வந்து உருவாக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா வைசாக்ல வந்து கூகுள் ஏஐ டேட்டா சென்டர் ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்தியன் ஏஐ டேட்டா சென்டரும் ஸ்டார்ட் பண்ணணும். இன்று பெரும்பாலான ஏஐ கம்ப்யூட்டிங் வெளிநாடுகளில் நடைபெறுகிறது. மூன்றாவது, ஏஐ ரிசர்ச் மற்றும் டீப் டெக் ஸ்டார்ட் அப்ஸ். நம்ம ஒரு இதிலேயே போன இதில் பார்த்துருக்கோம். அது அதிக ஆதரவு தேவைப்படுகிறது. நம்ம வெறும் ஆப் உருவாக்கும் நாடாக இல்லாமல் கோர் டெக்னாலஜி உருவாக்கும் நாடாக மாற வேண்டும். நான்காவது பார்த்தீங்கன்னா தமிழ், இந்தி, தெலுங்கு, கன்னடம் போன்ற இந்திய மொழிகளுக்கான இன்டைஜீனியஸ் ஏஐ மாடல்ஸ் உருவாக்க வேண்டும். லோக்கலைசேஷன் ஏஐ அப்படின்ற மாதிரி கொண்டு வரணும்னு சொல்றாரு. ஏன்னா இந்தியாவில் பலவிதமான மொழிகள் இருக்கு, கலாச்சாரமும் பலவித கலாச்சாரங்கள் இருக்கு. வெளிநாட்டு மாடல்ஸ் அதை வந்து ஃபுல்லாக புரிஞ்சிக்க முடியாது. இதுவே இந்தியாவின் உண்மையான ஏஐ அட்வான்டேஜாக இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. கடைசியாக நம்ம பார்க்குற வீடியோவுடைய இறுதி பகுதி என்னன்னா, ஆந்த்ரோபிக் மாடல்ஸ் தடை சம்பவம் வெறும் ஒரு தொழில்நுட்ப செய்தி கிடையாது, டெக்னாலஜி நியூஸ்னு நம்ம கடந்து போக முடியாதுன்னு சொல்றாங்க. இது வரவிருக்கும் ஏஐ உலகின் முதல் வார்னிங் பெல். கடந்த காலத்தில் நாடுகள் எண்ணெய்க்காக போட்டிட்டன, க்ரூட் ஆயிலுக்காக போட்டி இப்போ நடந்துக்கிட்டு தான் இருக்கு. ஈரான் யூஎஸ் வார் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் என்னாச்சு, செமிகண்டக்டர் சிப்ஸ் அந்த காம்படிஷன் நடந்தது. இப்போ ஏஐ மாடல்ஸுக்கான காம்படிஷன் நடந்துகிட்டு இருக்கு. ஏஐ யார் கட்டுப்படுத்துகிறார்களோ அவர்கள் தான் எதிர்கால பொருளாதாரத்தையும் கட்டுப்படுத்துவார்கள் அப்படின்னு உருவாகிட்டு இருக்கு. இந்தியா இந்த போட்டியில் வெறும் வாடிக்கையாளராக இருக்குமா அப்படின்றதான் கேள்வி. இல்லைன்னா உலகத்துக்கு ஏஐ உருவாக்கும் சக்தியாக மாறுமா? இதற்கான முடிவுகள் அடுத்த சில ஆண்டுகளில் எடுக்கப்பட இருக்கின்றன. ஒரு விஷயம் மட்டும் உறுதிங்க, ஆந்த்ரோபிக் சம்பவம் இந்தியாவிற்கு ஒரு வேக்கப் கால். ஏஐ பயன்படுத்துவது மட்டும் போதாது, ஏஐ உருவாக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு மெசேஜ் வருது.
அதுதான் டெக்னாலஜி இண்டிபெண்டன்ஸ் உடைய ஒரே வழியாக கருதப்படுகிறது. கடைசியா சொல்ல வர விஷயம் என்னன்னா, இந்தியாவுக்கு தனியாக ChatGPT போன்ற AI உருவாக்க வேண்டுமா, இல்லைன்னா உலக நிறுவனங்களுக்கிடையே நம்பிக்கொண்டே இருக்கலாமா? உங்கள் கருத்தை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யுங்கன்னு சொல்லி இந்த வீடியோ பதவியை நான் முடித்துக் கொள்கிறேன். முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் கேட்கிற ஒரே கேள்வி, நம்முடைய இந்த AI உடைய டெக்னாலஜி இண்டிபெண்டன்ஸ் இந்தியா இம்மிடியட்டா பண்ண வேண்டிய நிலைமையில் இருக்கு. அதை நீங்கள் ஆதரிக்கிறீர்களா, இல்லை இது டெம்பரரி ஹிட்ஸ் தான், ரொம்ப மிகைப்படுத்தி சொல்ல வேண்டாம்னு மாதிரி உங்களுடைய கருத்து இருக்கிறதா அப்படின்றத பதிவிடும்படி கேட்டுக்கொண்டு இந்த பதிவைத்துடன் நான் முடிவு செய்கிறேன். சுவாரஸ்யமான இந்த மாதிரி டெக்னாலஜி நியூஸ் நம்ம டெக்விஷன் சேனல்ல இருக்குன்னு சொல்லி இந்த பதிவை நான் உங்கள் விருந்தாக இந்த பதிவை கொடுக்கிறேன்னு சொல்லி முடித்து. நன்றி, வணக்கம்.